ஒரு என்னோட ஒரு சஜஷனா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்து அது வந்து சரியா இல்ல அப்படின்னு யாராவது நம்மள கிண்டல் பண்ணிருவாங்களோ அப்படின்னு எப்போதுமே நீங்க வந்து அந்த தயக்கம் கொள்ளவே கூடாது. அது இல்லாம இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த வெற்றி. அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எழுத்தை சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தைகளை நம்ம நல்லா படிக்கலன்னா யாராவது நம்மள வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. அது தவறா படிச்சா கூட பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப திருவள்ளுவர் வந்து எழுத்தாணி எடுத்துட்டு வந்து நம்மளை வந்து போட்டு அடிக்க போறது இல்லை, இல்ல நம்ம முயற்சி செய்ததற்காக வள்ளுவர் வந்து திட்ட போறது இல்லை. அது முயற்சியே பண்ணாத ஒருவன் வந்து நம்மளை வந்து குறைச்சி எடை போடலாம், ஐயோ அப்படின்னு சொல்லி சிரிக்கலாம், அது மாதிரி பண்ணலாம். அதை வச்சு நீங்க உங்களை குறைச்சிக்காதீங்க. வாய் விட்டு ஒரு முறை சொல்லி பாருங்க. எத்தனை முறை நீங்க பல கோடி முறை வந்து கண்ணால் பார்த்து பார்த்து அப்படியே இது பண்ணியிருந்தா கூட ஒரு முறை அந்த குரல்ல அந்த சொற்களை வாய் விட்டு சொல்லி பார்க்கும்போது அதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன் வேற எதுலையுமே கிடைக்காது. சொல்லி பார்த்துடணும். நீங்க இப்போ தமிழ் இறைவனை பாடக்கூடிய பக்தி பாடல்கள் வந்து பலமுறை நம்ம கண்ணால பார்த்தா கூட, பலமுறை காதுகளால் கேட்டால் கூட, ஒரு முறை வந்து நீங்க அதை உச்சரிக்கும் போது அது கொடுக்கக்கூடிய புத்துணர்ச்சி பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு இல்லையா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னா அது கொடுக்கிற வலிமை ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ பாரதியார் பாடல்களை படிக்கிறது, கேட்கறது, ஒருத்தர் சொல்லி கேட்கறது, நம்ம கண்ணால் பார்க்கறது எல்லாத்தையும் விட வேறொரு விஷயம் இருக்கு. அது என்னது? நம்ம வந்து சொல்லி பார்க்கறது. ஒரு முறை 2 முறை நீங்க தவறா சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இருந்துட்டு போட்டோம், என்ன அதை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்து நீங்க வந்து சரிப்படுத்திக்கலாம். ஆனா ஒரு முறை கூட முயற்சி பண்ணாம இருந்துட்டீங்கன்னா போச்சு. அதனால அந்த தவறை பண்ணாதீங்க. அது தவறா வரட்டும், எழுத்து பிழையோட வரட்டும், நெடில் எழுத்த குறியில் எழுத்த படிச்சிருக்கலாம், நீங்க எப்படி சீர்பிரிச்சு பறிக்கணும்னு தெரியாம பறிச்சிருக்கலாம், இருந்துட்டு போட்டோம், ஒரு தவறும் இல்லை. நல்லா வந்து முழு மனதோட ரிலாக்ஸ்டா வந்து அதை ஒரு முறை சொல்லி பார்த்துருங்க. அதைத்தான் சொல்ல வரேன். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. அடுத்து, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண். அடுத்தது, அறம்போலும் கூர்மையரேனும். எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான கொஸ்டின் இது, ரொம்ப நல்ல குரல் இது.